Hello students, this is Iqbal. இப்போ 11th standard important 5 marks எதுலேருந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஏற்கனவே வந்து இன்டகிரேஷன்லேருந்து நம்ம எந்த 5 மார்க்ஸ் எதிர்பார்க்கலாம்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து 12th சாப்டர்லேருந்து பேஸ் தியரம்னு சொல்லிட்டு 12.4ல் இருக்குது. அதுலேருந்து தான் அதிகமான 5 மார்க்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதில் அந்த பேஸ் தியரம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க போகிறது வந்து டோட்டல் ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட். இதை தான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டா தான் நம்மளுக்கு வந்து அந்த பேஸ் தியரம் புரியும். சரியா? ஓகே, இது பார்க்குறதுக்கு முன்னாடி இல்லை 2 வார்த்தை இருக்குல்ல, அது என்னன்னு சொல்லிடுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அண்டு எக்ஸாக்டிவ் ஈவெண்ட் அப்படின்னா என்ன? இப்போ எக்ஸ்க்ளூசிவ்க்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து எங்கிட்ட வந்து ஒரு பேக்கில் ப்ளூ கலர் பால் இருக்குது, இன்னொரு பேக்கில் வந்து ரெட் கலர் பால் இருக்குது. ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் இருக்குமா? இருக்காது. ஆனால் இது ரெட் கலர், அது ப்ளூ கலர். அப்போ இன்டர்செக்ஷன் இல்லவே இல்லை. ரெண்டுமே ப்ளூவாக இருந்தால் நம்பர் ஆஃப் ப்ளூ பால் அப்படின்னா இன்டர்செக்ஷன் இங்கே 5 இருக்குது, அதில் 8 இருக்குன்னா 5 அப்படிங்கிற ஒரு இது போடலாம். ஆனால் இங்கே ரெட் இருக்குது, அங்கே ப்ளூ இருக்குது, அதனால் அங்கே இன்டர்செக்ஷனுங்கிறது 0. ஸோ அதான் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்டிவ்னா அதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னா, ஒரு காயினை வந்து நம்ம டாஸ் பண்ணுறோம். டாஸ் பண்ணால் நம்மளுக்கு ஹெட்டு இல்லைனா டெய்ல் கிடைக்கும். ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக நடக்கும் தானே, அதுக்கு இப்போ தான் எக்ஸாக்ட் ஈவெண்ட். கண்டிப்பாக ஹெட்டு விழுந்துடும், இல்லைனா கண்டிப்பாக டெய்ல் விழுந்துடும். ரெண்டு ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக நடந்தே ஆகும். ஓகேவா? அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறதுனா எக்ஸாக்டிவ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம அந்த டோட்டல் ப்ராபபிலிட்டிக்கெலாம் வருவோம். இப்போ நம்மக்கிட்ட வந்து 2 பேக் இருக்குதுன்னு வச்சுக்கலாமே. 2 பேக், ஒரு பேக் பேர் A1 அப்படின்னு வச்சுக்கிறேன், இன்னொரு பேக் பேர் A2ன்னு வச்சுக்கிறேன். இதில் ரெண்டுலேயுமே இங்கே ரெட் பால் இருக்குது, இங்கே ப்ளூ பால் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இங்கேயும் ரெட் பால் இருக்குது, ப்ளூ பால் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் 5 ரெட் பால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இதில் 2 ரெட் பால் ப்ளூ பால் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு 6 ரெட் பால் இருக்குது, இதில் வந்து ஒரு 4 ரெட் பால் ப்ளூ பால்ஸ் இருக்குது. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. என்கிட்ட ஒருத்தர் சொல்கிறாரு, போயிட்டு அங்கே பேக்ஸ்லாம் இருக்குது, அங்கே போயிட்டு ரெட் பால் எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுங்களேன். எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. நான் போகிறேன். போனால் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு என்னுடைய திங்கிங் என்ன இருக்கும், இதில் எடுக்கலாமா இல்லை இதில் எடுக்கலாமான்னு இருக்கும். 2 பேக் இருக்குல்ல, ஏதாச்சும் ஒரு பேக்கை நான் செலக்ட் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் A1 செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி ரெட் பாலை எடுக்கிறேன். அப்போ A1 செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குது தானே. 2 பேக் இருக்குது, அதில் ஒரு பேக்கை தான் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னா P of A1 = 1/2. அப்போ இன்னொரு பேக் இருந்தால் P of A1 3ல் 1 செலக்ட் பண்ணுறேன், அப்படின்னா 1/3. 4 இருந்துச்சுன்னா 4ல் 1 செலக்ட் பண்ணுறேன், அப்போ 1/4. அந்த மாதிரி போகும். இப்போதைக்கு நம்ம ரெண்டு பேக் தான் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு பேக்கை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா P of A1 = 1/3. உடனே என்ன நடக்கும், நான் பேக் செலக்ட் பண்ணிட்டேன்னா அதுக்குள்ளே பாலையும் எடுத்துருவேன். சைமல்டேனியஸாக நடக்கும். பேக்கை செலக்ட் பண்ணுறதும் இங்கே உள்ள ரெட் பாலை நான் எடுக்கிறதும் ஒரே டைமில் நடக்கும். சைமல்டேனியஸ். ஓகேவா? மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த P of Bங்கிறது தான் ரெட் பால் எடுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன செலக்ட் பண்ணுவேன், பேக் 1 செலக்ட் பண்ணுவேன், அதில் ரெட் பால் எடுக்க போகிறேன். அப்படிங்கிறது தான் P of B/A1. அதாவது ரெட் பால் ஃப்ரம் பேக் 1 அப்படின்னு அர்த்தம். ரெட் பால் ஃப்ரம் பேக் 1. ஏன் இன்ட்டு பண்ணியிருக்கோன்னா, ரெண்டுமே அண்ட் ஒரே டைமில் இதை செலக்ட் பண்ணோன்னே இது நடந்துடும். ஓகேவா? சைமல்டேனியஸாக நடக்கிற விஷயம் அது அடுத்தடுத்து நடக்கும். ஓகேவா? இது எடுத்தோடனே நெக்ஸ்ட் இதான் நடக்க போகுது அப்படிங்கிறது. இது முடிஞ்சிச்சா? இல்லைனா ஆர், அப்படி இல்லைனா இதை செலக்ட் பண்ணியிருப்பேன். அப்படி தானே? ஆர் அப்படிங்கிறதுக்கு நடுவில் என்ன பண்ணியிருப்பாங்க, ப்ளஸ் ஆர். நான் பேக் 2 எடுத்திருப்பேன், அப்போ P of A2, அதில் ரெட் பால் எடுக்க போகிறேன். அப்போ P of B, ரெட் பால்ங்கிறது Bன்னு எடுத்துருக்கோங்க. எதுலேருந்து? பேக் 2லேருந்து. அப்போ P of B/A2. அவ்வளோதான் இது. சப்போஸ் 3வது ஒரு பேக் இருந்துச்சுன்னா P of A3 இன்ட்டு ரெட் பால் ஃப்ரம் பேக் 3 அப்படின்னா P of B/A3. அந்த மாதிரி போட்டே போகும். n டைம் இருந்துச்சுன்னா n வரைக்கும் போடும். அவ்வளோதான். இதுதான் டோட்டல் ப்ராபபிலிட்டி. ஓகேவா? இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்குது, நல்லா கவனிங்க. நம்ம இங்கே சொன்னது வந்து ஒரு பால் அப்படின்னு மாதிரி சொன்னால் 2, 3 பால்லாம் கேட்பாங்க. ஓகே, அப்போ எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் நான் இதிலே சொல்லிடுறேன். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் 12.24 கவனிங்க. ஸோ ரொம்ப முக்கியமான சம் தான் இதுவும். ஓகே, 3 மார்க்ஸில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எக்ஸாம்பிள் 12.24. இங்கே அந்த ஏர்னுங்கிறத நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், பேக்னே படிச்சிடுங்க, அதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
Bag 1 contains 8 red balls and 4 blue balls. Bag 1ல வந்து 8 red ball இருக்கு 4 blue. மொத்தம் எவ்வளவு பால் இருக்கு பாருங்க 12 balls இருக்கு. ஓகே. Bag 2ல வந்து 5 red balls 10 blue balls. மொத்தம் எத்தனை இருக்கு 15 இருக்கு. மைண்ட்ல வச்சுக்கோங்க. One bag is chosen at random. அப்ப ரெண்டு பேக்ல ஒரு பேக்கை நம்ம சூஸ் பண்ண போறோம். Find the probability that both balls are red. நல்லா கவனிங்க, ரெண்டு பால் எடுக்கிறாங்க சரியா, ரெண்டு பாலும் ரெட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே 2 balls. ஏன் நான் அதை மென்ஷன் பண்ணுறேன்னா, ஒரு பாலாக இருந்தால் அஸ் யூஸ்வல் ப்ராபிலிட்டி, இப்போ வந்து ரெட் பால் ஃப்ரம் பேக் 1 வச்சிங்களேன் 1/12 போட்டுடலாம், ரெட் பால் சாரி 8/12 போட்டுடலாம். ஆனால் 2 balls எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது அப்படி போட முடியாது. நம்ம என்ன பண்ணோம், காம்பினேஷன் யூஸ் பண்ணணும். இதனால தான் காம்பினேஷன் 2 balls வரனால தான் காம்பினேஷன் யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் ரெட் பால் ஃப்ரம் பேக் 1னா வெறும் என்ன பண்ணுவோம் 8/12, இங்கே 5/15 அப்படின்னு போட்டு போயிடலாம். காம்பினேஷன் ஏன் போகிறோன்னா நம்ம 2 பால் எடுக்கிறோம் அப்படியா, புரியுதா அது? ஓகே. ஸோ விஷயத்துக்கு வரேன். இங்கே 2 பேக் இருக்குது. A1 அப்படிங்கிறத பேக் 1ன்னு எடுத்துக்கிறதா, அதனால் 1 வந்து P of A1, இந்த பேக் 2 வந்து P of A2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ பேக் 1 செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன ப்ராபிலிட்டி, 2 பேக்கில் 1, அப்போ 1/2. பேக் 2 செலக்ட் பண்ண என்ன ப்ராபிலிட்டி 1/2. முடிஞ்சா? ஓகே. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ரெட் பால் ஒரு ஃபஸ்ட்டு பேக் செலக்ட் பண்ணிட்டேன்னு வச்சிங்களேன், நான் பேக் 1 செலக்ட் பண்ணிட்டேன், அங்கே போய் நான் ரெட் பால் எடுப்பேன் அப்படி தானே. ஸோ அதுக்கான ப்ராபிலிட்டி என்ன அப்படின்னா 8C2. ஏன் 2 போடுறோம், 2 balls 8C2. ரெட் பால் வந்து 8 இருக்குது, அதில் 2 பால் 8C2. மொத்தம் எத்தனை பால் இருக்குது 12, அப்போ 12C2 அப்படின்னு போடணும். ஸோ இது எப்படி நம்ம காம்பினேஷன் போடுறது நமக்கு தெரியும். 8C2னா இங்கே 8 இருக்கா, இங்கே கீழே 2 இருக்கா, அப்போது 8 × 7, இங்கே 2 இருக்கிறனால இன்ட்டு பை 1 × 2. இப்போ 12C2னா 12 × 11 பை 1 × 2. இந்த 2 அடிச்சிடலாம் சரியா. இங்கே 4 டேபிளில் அடிக்கலாம். 4 டேபிள் அடிச்சிங்கன்னா 2 times வரும், இங்கே 4 டேபிள் அடிச்சிங்கன்னா 3 times வரும். 2 7s are 14, 3 11s are 33. இது புரிஞ்சிருச்சா? ஓகேவா? சரி, அடுத்தது இங்கே கவனிங்க. இப்போ பேக் 2 நான் செலக்ட் பண்ணுறோன்னா அதுக்கும் ப்ராபிலிட்டி என்ன 1/2 தான் அப்படி தானே. 2 பேக் தான் இருக்குது, இதை 2ல் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணால் இது 1/2 தான், இது 1/2 தான். அந்த ரெட் பால் ஃப்ரம் பேக் 2 அப்படிங்கிறத எப்படி மென்ஷன் பண்ணலாம், ரெட் பால் ஃப்ரம் பேக் 2. அப்போது ரெட் பால் இங்கே எத்தனை இருக்குது பாருங்கள் 5 இருக்குது. அப்போது எத்தனை பால் எடுக்கிறோம் 2 ball 5C2. இதுலேருந்து எடுக்கிறோம் மொத்தம் எத்தனை பால் இருக்குது 15, அப்போ 15C2. 5C2னா நம்ம என்ன பண்ணுவோம் 5 × 4 பை 1 × 2 பை 15C2னா 15 × 14 பை 1 × 2. இந்த 1 × 2 இந்த 1 × 2 அடிச்சிடலாம். இப்போ 5 டேபிள் அடிச்சிங்கன்னா மேலே வந்து ஒரு 5 இருக்குது, கீழே வந்து 3 5s இருக்குது. 2 டேபிள் அடிக்கலாங்க, இங்கே 2 times இருக்குது, இங்கே 7 times இருக்குது. அப்போ 2/3 7s are 21. இது புரிஞ்சிருச்சா? டோட்டல் ப்ராபிலிட்டி கேட்குறாங்க, அதான் கேட்குறாங்க. ஃபைண்ட் த ப்ராபிலிட்டி தட் போத் பால்ஸ் ஆர் ரெட். அப்போது ரெட் பாலுக்கு இருக்கிற ப்ராபிலிட்டி P of B, அது எடுக்கலாம், இதுலேருந்து இருக்கலாம். அப்போ P of A1 × P of B/A1. ஆர்னா ப்ளஸ், இதுலேருந்து இருக்கலாம் P of A2 × P of B/A2. அவ்வளோதான். இந்த ஃபஸ்ட் ஆன்சர் P of A1க்கு பதிலாக இந்த 1/2 இன்ட்டு இந்த P of B/A1க்கு பதிலாக 14/33 ப்ளஸ் 1/2 இன்ட்டு P of 2/21. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். 2க்கும் இதுக்கும் அடிச்சிங்கன்னா என்ன வரும் 7 times வருமா. இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சா, மிச்சம் என்ன இருக்குது நம்மக்கிட்ட, இங்கே பாருங்கள் 7/33 இருக்கா, 7/33 ப்ளஸ் 1/21. இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும். அப்போனா இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் 33, 21. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி தான் வருது. இங்கே 11 times வருது, இங்கே 7 times வருது. ஸோ 11 போட்டிங்கன்னா 1 வந்துடும், இப்போ 7 போட்டிங்கனாலும் 1 வந்துடும். அப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறது தான், வேறு வழி இல்லை. 3 11s are 33. 33 × 11 7 வந்து 21, பேலன்ஸ் 2, 21 + 2 23, 231 வருது சரியா. சரி, இங்கே என்ன இருக்குது டினாமினேட்டரில் 33 இருக்கா, 33ஐ எதால் மல்டிப்ளை பண்ணால் 231 வரும் பாருங்கள். 33னா இது ரெண்டும் சேர்ந்தா 33. அப்போ 7ஐ மல்டிப்ளை பண்ணால்
அப்போ இங்கே கீழே 7. அப்போ மேலே என்ன பண்ணணுமோ 7ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 7 × 7 எவ்வளோ வரும்? 49 வந்துருச்சு. ப்ளஸ் இங்கே 21னா 3 7s are 21 தானே. அப்போ 11ஆல் மல்டிப்ளை பண்ணோம். இங்கே 11னா மேலேயும் நம்ம என்ன பண்ணோம்? 11ஆல் தான் மல்டிப்ளை பண்ணோம். 1 × 11 11. அப்போ எவ்வளோ வருது? இங்கே 60 வருதா? 60/231. மேலே 3 டேபிள் அடிக்கலாம். கீழேயும் பாருங்கள் 3 டேபிள் 2 + 3 5 5 + 1 6. 3 டேபிள் அடிச்சிங்கன்னா 2 3s are 6 0க்கு 0. இங்கே 7 3s are 21 பேலன்ஸ் 2 7 3s are 21 வந்துச்சு பாருங்கள் 20/77. ஸோ இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸோ இதே மாதிரி தான் இங்கே இதுக்கும் அதுக்கு ஏன் இதே நடத்துகிறேன் அப்படின்னா, நிறைய பேர் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், பேக் 1 பேக் 2 அப்படின்னா 2 பேக் இருந்துச்சுன்னா P(A1) வந்து 1/2 போட்டுருங்க, P(A2) வந்து 1/2 போட்டுருங்க அப்படின்னமா. இதே இங்கேயே அப்ளை பண்ணிட போகிறீங்க. ஏன்னா இங்கே வந்து மிஷினை பற்றி சொல்லலை, ப்ரொடக்ஷனை பற்றி பேசியிருக்காங்க. நல்லா கவனிங்க. எ ஃபேக்டரி ஹேஸ் 2 மெஷின்ஸ். 2 மெஷின்ஸ் இருக்குது, 1 and 2. உடனே P(Machine 1) அவ A1 1/2 போட்டிங்கன்னா தப்பாயிடும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மெஷின் 1 ப்ரொடியூசஸ் 40% ஆஃப் ஐட்டம்ஸ். அப்போ இதுதான் ப்ராபிலிட்டி. P(A1) வந்து இதுதான். புரியுதா? டோட்டல் ஐட்டமில் வந்து மெஷின் 1 வந்து 40% ஆஃப் ஐட்டம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடுது. அப்போது அதான் P(A1). P(A1) வந்து 40/100. 40/100னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 0.4 அப்படின்னு வரும். 40/100. இந்த 0 கேன்சல் ஆயிரும். 10ஆல் டிவைட் பண்ணால் நம்ம என்ன பண்ணோம்? ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும், அவ்வளோதான். 0.4 0.14 போட்டாலும் தப்பு இல்லை. 40%. இந்த எத்தனை ஜீரோனா போட்டுக்கலாம் பாயிண்ட்டுக்கு அப்புறம், அதனால் வேல்யூ மாறாது. சரியா? ஓகே. அப்புறம் மெஷின் 2 எத்தனை பர்சன்டேஜ்? 60%. அப்போ P(A2) வந்து 0.60. இது மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா 0.60 வந்துடும். ஓகே. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 4% ஆஃப் ஐட்டம் ப்ரொடியூஸ்டு பை மெஷின் 1 ஆர் டிஃபெக்டிவ். அதாவது அதில் 4% வந்து டிஃபெக்டிவாக இருக்குது மெஷின் 1ல். அப்போ மெஷின் 2ல் வந்து 5% ப்ரொடக்ஷன் பண்ணுறதுல 5% வந்து என்ன இருக்குது? டிஃபெக்டிவாக இருக்குது. இஃப் அன் ஐட்டம் இஸ் ட்ரான் அட் ரேண்டம், ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் இட் இஸ் எ டிஃபெக்டிவ் ஐட்டம். நம்ம எடுக்கிற பொருளில் டிஃபெக்டிவ் ஐட்டம் வரதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? அப்போ இங்கே B அப்படிங்கிற ஃபார்முலாவில் வர B அப்படிங்கிறது இங்கே என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, டிஃபெக்டிவ் ஐட்டமாக நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? ஃபார்முலா இதுதான். ஃபஸ்ட்டு P(A1) கண்டுபிடிச்சோமா? அப்போ டிஃபெக்டிவ் ஐட்டம் ஃப்ரம் A1 எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4%. மெஷின் 1 தான் A1. அப்போது 4%னா 4/100. இப்போ 100ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணுமா? ஒரு டிஜிட் தான் இருக்குது, இன்னொரு டிஜிட் இல்லைன்னா 0 போட்டுக்கணும், அவ்வளோதான். பாயிண்ட் வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் வைக்கிறனால மறுபடியும் ஒரு 0 போட்டுக்கிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி P(A2) நான் சொல்லிட்டேன். P(B/A2) அப்படின்னா டிஃபெக்டிவ் ஐட்டம் ஃப்ரம் மெஷின் 2 எவ்வளோ? 5%. அப்போ 5/100 வந்து இதே மாதிரி போட்டு பாருங்கள், 0.05 வந்துடும். டோட்டல் ப்ராபிலிட்டி ஃபார்முலா சொல்லியாச்சு. A1 into P(A1) into P(B/A1) ஆர் P(A2) into P(B/A2). டோட்டலாக வந்துருச்சு ஆன்சர். ப்ளஸ் பண்ணி பாருங்கள், ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான் இது. ஸோ இப்போ டேரெக்டாக நம்ம பேஸ் தியரத்துக்கு போயிடலாம். இதுதான். இது பார்த்துட்டீங்கனால அதே ஈஸி தான். ஓகேவா? ஒன்றுமே இருக்காது, சின்ன சேஞ்சஸ் மட்டும் தான் சொல்ல போகிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே அங்கே இருக்காது. பேஸ் தியரம். இப்போது நம்ம இந்த சம்மை எடுத்துக்கோமே. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து டோட்டல் ப்ராபபிலிட்டின்னு சொல்லியாச்சு. இதில் டிஃபெக்டிவ் ஐட்டம் ஃப்ரம் மெஷின் 1 அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சிங்களேன், அது இதான மெஷின் 1க்கான ப்ராபபிலிட்டி. இந்த இருக்குல்ல, இந்த டோட்டல் ப்ராபபிலிட்டியில் மெஷின் 1க்கான ப்ராபபிலிட்டி டிஃபெக்டிவ் ஐட்டம் ஃப்ரம் மெஷின் 1 இதானே, அது அப்படி மேலே வந்துடும், அவ்வளோதான். இந்த பாருங்கள், இது வந்து டோட்டல் ப்ராபபிலிட்டி. ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா அவன் என்ன சொல்கிறான், 2 பேக் இருந்துச்சுல்ல, நான் 2 பேக் இருந்துச்சு, பாலை போய் எடுத்துகிட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன்னா, ஃபஸ்ட்டு கொடுத்தேன்ல, அதே மாதிரி அதில் நான் எடுக்கிற அந்த ப்ராடக்ட் வந்து 1லேருந்து இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்கிறேன் வச்சுங்களேன், அது மட்டும் மேலே வந்துடும், அவ்வளோதான். மொத்தம் நிறைய ஈவெண்ட் இருக்குது. நான் சொல்கிறேன் A1 தான் எனக்கு வேணும், A1லேருந்து தான் பேக் நீ எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னுச்சுன்னா அது மேலே வந்துடும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. பாக்கி கீழே உள்ளது டோட்டல் ப்ராபபிலிட்டி தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம்மை கவனிச்சிங்கன்னா, நம்ம ஏற்கனவே போட்ட சம்மு தான், அதில் டோட்டல் ப்ராபபிலிட்டி நம்ம போட்டோம்ல 12.25 போட்டோமா, அதே தான். ஸோ மீன்ஸ் அடி பாருங்கள், ஒரு லாஸ்ட்டில் மட்டும் ஒன்று மாற்றிருப்பாங்க. என்ன, இஃப் த ட்ரான் இஸ் ஐட்டம் இஸ் டிஃபெக்டிவ் ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் இட் வாஸ் ப்ரொடியூஸ்ட் பை மெஷின் 2, அவ்வளோதான். டோட்டல் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறோம். அந்த ப்ராபபிலிட்டி வந்து எதில், நான் எடுத்த அந்த டிஃபெக்டிவ் ஐட்டம் தான் எடுக்கிறேன்,
அந்த எடுத்த டிஃபெக்டிவ் ஐட்டம் வந்து மெஷின் 2லேருந்து வந்ததுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு எடுத்தோம்னா இதுதான் ஃபார்முலா. அது எப்படி சொல்லுவாங்கன்னா டிஃபெக்டிவ் ஐட்டம் ஃப்ரம் A2, அப்போது அதான் மெஷின் 2 A2/B இப்படி எழுதிக்கணும். சரியா? அவ்வளோதான். அப்போ மெஷின் 2 மட்டும் மேலே வந்துடும், டோட்டல் ப்ராபபிலிட்டி வழக்கம் போல் கீழே வந்துடும். தட்ஸ் ஆல். ஏற்கனவே இந்த சம்ம போட்டிருக்கோமா, அந்த மேலே உள்ள வேல்யூ மட்டும் போட்டு மல்டிப்ளை பண்ணி கீழே உள்ள வேல்யூ ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இது நல்லா புரியும். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி எம்ப்ளாயிஸ் 2 எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர்ஸ். இன்ஜினியர் 1 டஸ் த ஒர்க் 60%. அப்போ ஒரு P of A1 வந்து 60%, 60/100 0.16 வந்துடும். இன்ஜினியர் 2 வந்து 40% ஜாப்ஸ் வந்து அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ P of A2 வந்து 0.40. அவ்வளோதான், 2 தான் கொடுத்துருக்காங்க. It is known that from the past experience that the probability of an error when engineer 1 does the work is 0.03. ஸோ அவர் ஒர்க் பண்ணதில் எரர் இருக்கான ப்ராபிலிட்டி வந்து இன்ஜினியர் 1 வந்து 0.03 அப்படிங்கிறாங்க. அப்போது எரர் வந்து பின்னு எடுத்துக்குவோம். யாருனால A1, இன்ஜினியர் 1னால அவர் பண்ண எரர் வந்து அதான் P of B/A1, எரர் டன் பை இன்ஜினியர் 1. அப்போ P of B/A1 வந்து 0.03 முடிச்சா. அதே மாதிரி எரர் இன்ஜினியர் 2 வந்து எவ்வளோ எரர் பண்ணியிருப்பாருன்னா 0.04. அப்போ எரர் ஃப்ரம் engineer 2, அப்போ P of B/A2 0.04. okay, suppose a serious error occurs in the work, which engineer would you guess did the work? அப்போ இந்த இதில் வந்து யார், எந்த இன்ஜினியர் வந்து இந்த எரரை பண்ணியிருக்கலாம்? சீரியஸ் எரர் ஒன்று பண்ணியிருக்காங்க, 2 பேரில் யார் அதிகமாக அந்த எரரை சீரியஸான எரரை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும், நம்ம 2 பேருக்கும் தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு P of A1/B, அதாவது எரர் வந்து இன்ஜினியர் 1னால வந்திருக்கும் அப்படிங்கிற ப்ராபபிலிட்டி. அப்போ டோட்டல் ப்ராபபிலிட்டி கீழே வந்துடும். இன்ஜினியர் 1 தானே, இது அப்படியே மேலே வந்துடும். அவ்வளோதான், போட்டு கண்டுபிடிங்க. 9/17 வருது. இல்லை இவராக இருக்கலாமோ அப்படிங்கிறதுல நான் அதையும் போட்டு கண்டுபிடிச்சோம்னா 8/17 வருது. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணால் யார் அதிக சான்ஸ் இருக்கா? இன்ஜினியர் A தான். ஓகே, இன்ஜினியர் 1 தான். த சான்ஸ் ஆஃப் எரர் டன் பை இன்ஜினியர் 1 இஸ் கிரேட்டர் தென் த சான்ஸ் ஆஃப் எரர். அப்போது 17ல் 9 எரர் வரும், 8 தான் சான்சஸ் இருக்குது, ஒரு 9 சான்சஸ் இருக்குது. அப்போ இவர் தான் அந்த சீரியஸான எரரை பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். புரியுதா சொல்கிறது? கெஸ் பண்ணுறது தான் இது. ஓகேவா? அடுத்த சமயம் பார்த்துடலாம். 3 மேனேஜர்ஸ் இருக்காங்க, X, Y, Z. சரியா? ஒரு கம்பெனியில் ரேஷியோ கொடுத்துருக்காங்க 4:2:3. ஓகேவா? சரி. The probability that bonus scheme will be introduced if XYZ become managers are 0.3, 0.5, 0.4. சரி, ஓகே. அதாவது ப்ராபபிலிட்டி தட் த போனஸ் ஸ்கீம் வில் பி இன்ட்ரடியூஸ்டு இஃப் XYZ பிகம் மேனேஜர்ஸ். அதாவது எக்ஸ் வந்து மேனேஜர் ஆனார்னா அவர் வந்து போனஸ் ஸ்கீமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 0.3. ஒய் ஆனார்னா 0.5, இசட் ஆனார்னா 0.4. அவ்வளோதான். இது A1, A2, A3 அப்படி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு P of A1 எவ்வளோ வரும்? மொத்தம் எவ்வளோ இருக்குது பாருங்கள். 4 + 2 6, 6 + 3 9. டோட்டல் ப்ராபபிலிட்டி 9. A1 மேனேஜராக ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி 4. அப்போ 4/9. அது மாதிரி ஏட்டுக்கு வந்து 2/9, A3 வந்து 3/9 அப்படின்னு போட்டுக்க வேண்டியதுதான். அப்போ போனஸ் ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தான் P of Bன்னு எடுத்துக்க போகிறோம். அப்போ P of B போனஸ் ஸ்கீம் இன்ட்ரடியூஸ்டு பை மேனேஜர் 1 A1 எவ்வளோ? 0.3. இது P of B/A2, இது P of B/A3. ஓகேவா? அப்போ என்ன கேட்குறான்னா, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் Z வாஸ், அதாவது P of A3 வாஸ் அப்பாயிண்டட் அஸ் எ மேனேஜர். அவர் தான் மேனேஜர் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா, அப்போ மேனேஜர் யார்? P of A3. அப்போ யார் இது? அவர் தான் வந்து என்ன பண்ணுவார்? போனஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அப்போ P of A3/B. அப்போது நம்ம என்ன பண்ணோம்? டோட்டல் ஃபார்முலா எழுதும்போது இது அப்படியே மேலே தூக்கி போடணும். சப்போஸ் அவங்க வந்து கொஸ்டினில் 2 மேனேஜர் 2ன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, அது ஒய்ன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இது மேலே வந்திருக்கும். அவ்வளோதான். எல்லா நோன் வேல்யூவும் அப்ளை பண்ணிங்க, இதுக்கான வேல்யூ கண்டுபிடிங்க. சரியா? இது ஜஸ்ட் இது வந்து நம்ம சாதாரணமாக அல்ஜிப்ரா தான், சாதாரணமாக மல்டிப்ளை பண்ணி இது பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். சரியா? ஸோ இந்த கால்குலேஷன் ஈஸியாக போடலாம். கமெண்ட்டில் சொல்லுங்கள், சப்போஸ் போட முடியலன்னா நான் வந்து தனியாக அதுக்கு வீடியோ போடுறேன்.
ஓகே, எக்ஸாம்பிள் 12.9 எல்லா இது இந்த சம்மம் பார்த்துட்டோம்னா எல்லாமே எக்ஸசைஸில் அதே மாடல் தான் வரும். சரியா? ஸோ இதே நான் சொல்லிடுறேன். எ கன்சல்டிங் ஃபார்ம் ரெண்ட்ஸ் கார் ஃப்ரம் 3 ஏஜென்சிஸ் சச் தட் 50% ஆஃப் ஃபார் ஏஜென்சி எல், 30% ஃப்ரம் ஏஜென்சி எம், 20% ஃப்ரம் ஏஜென்சி என். ஓகே, when 90% of car from L, 90% of the car from M, 60% of the car from N are good condition. Okay, ஏன்னா நம்ம வந்து கார் ரெண்டல் எடுக்க போகிறோம். கன்சல்டிங் ஃபார்ம் ரெண்ட்ஸ் கார் ஃப்ரம் த 3 ஏஜென்சிஸ். அவங்க எல்லுலேருந்து வரதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 50%. அப்போ P of A1, P of A2, P of A3, P of A1 வந்து 50%, 0.50 வந்துடும். A2 வந்து 30% இந்த மாதிரி வந்துடும். P of A3 20% இந்த மாதிரி வந்துடும். கார் வந்து குட் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி கெட் த கார் குட் கண்டிஷன்? குட் கண்டிஷனுக்கு வந்து 90% கார்ஸ் வந்து எல்லில் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன குட் கண்டிஷனை ஜீன் எடுத்திருக்காங்க. இங்கே நீங்கள் பீனே வச்சு போடலாம், தப்பில்லை. ஓகேவா? P of G by P A1 புரியுதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த எல் ஏஜென்சிலேருந்து கார் வந்து குட் கண்டிஷனுக்கு ப்ராபபிலிட்டி அப்படின்னு அர்த்தம். G by A1 90%, அது மாதிரி G by A2 70%, G by A3. Okay, what is the probability the firm will get a car in good condition அப்படின்னு கேட்டாங்கன்னா டோட்டல் ப்ராபிலிட்டி கேட்குறாங்கன்னு அர்த்தம். டோட்டல் ப்ராபிலிட்டி தெரியும். கார் 1க்கு, அப்புறம் இது கார் 2, கார் 3, அதான் P of A1 into P of G by A1, P of A2 into P of G by A2 plus P of A3 into P of G by A3. அவ்வளோதான். எல்லா வேலையும் அப்ளை பண்ணுங்கள், மல்டிப்ளை பண்ணி ப்ளேஸ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அப்புறம் ஃபைனலாக ஒன்று என்ன கேட்டிருக்காங்கன்னா, இஃப் எ கார் இஸ் இன் குட் கண்டிஷன் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் இட் ஹேஸ் கம் ஃப்ரம் ஏஜென்சி என். என்னங்கிறது தேர்ட் ஒன். ஓகேவா? P of A3. அப்போ P of A3 மேலே வந்துடும். ஓகேவா? P of A3 வேல்யூ போடுங்க. ஆல்ரெடி நம்ம இது கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா 0.78, அது மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரியா? தட்ஸ் ஆல்.